இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சேனலில் நிறைய சாப்பாடு பார்த்துருப்பீங்க, நிறைய பிரியாணி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு கிராமிய உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், அதுக்கு என்ன பலன்றதை தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆமாங்க, நான் சொன்னது இந்த வயலும் வாழும் உணவகம் தான். இந்த வயலும் வாழும் உணவகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் பாரம்பரிய உணவு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வயலும் வாழும் உணவகத்தில் தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வயலும் வாழும் உணவகத்தோட கரெக்டான லேண்ட்மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடும் பெட்ரிஷியன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த வயலும் வாழும் உணவகம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வயலும் வாழ்வும் உணவகத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெட்டிவேர் பானகம் கொடுத்தாங்க. அது குடித்த உடனே தொண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப எதமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பருத்திப்பால். இந்த பருத்திப்பாலில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், தினை மாவெல்லாம் போட்டு நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நகரத்தை ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த கிராமத்து பருத்திப்பால் சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மண் குவளையிலேயே கொடுக்குறாங்க. சாம அரிசியில் சாம்பார் சாதம், வரகுல ரச சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நம்ம லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தண்டு சூப்பு, இது முருங்கை சூப்பு, இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி, இது பார்த்தீங்கன்னா சாமை அரிசி சாம்பார் சாதம், இது பார்த்தீங்கன்னா வரகு அரிசி பூண்டு ரசம் சாதம், இது குதிரைவாளி தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுக்காவும், வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உளுத்தங்களி, இது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை வடை. ஓகே வியூவர்ஸ், எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு. மற்ற இடத்துல சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பெப்பரோட இது வந்து நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குது. வாழைத்தண்டு சூப்பு இங்கே வரும்போது மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கே தெரியும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். நம்ம லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறது வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி மீல்ஸ் மாதிரி தான். இங்கே நீங்கள் வர்றதா இருந்தால் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி தனியாக வாங்கிக்கலாம், சாமை அரிசி சாம்பார் சாதமும் தனியாக வாங்கிக்கலாம், ரச சாதம் மட்டும் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வரகு அரிசி ரச சாதமும் தனியாக வாங்கிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி வந்து நான் பாசுமதி ரைஸில் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த சீரக சம்பா ரைஸில் சாப்பிட்றேன், சூப்பராகவே இருக்கேன். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது சாமை அரிசி சாம்பார் சாதம். அரிசி ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான பிஸ்மில்லாபாத் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ரச சாதம், வரகு அரிசி பூண்டு ரச சாதம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரே அரிசியாக தான் இருக்கும், பொன்னி அரிசியாக தான் இருக்கும். வித்தியாசமாக சாப்பிட்ணும், உடம்புக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஹோட்டலில் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், சமைங்க. ரசம் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது குதிரைவாளி தயிர் சாதம். தயிர் சாதம் வெங்காயம். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது உளுந்தங்களி. ஒரு அல்வா மாதிரி நல்லா டேஸ்டியாக நாக்கில் வச்சோடனே அப்படியே வழுக்கிட்டு போயிடுது. நெக்ஸ்ட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை வடை. எப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா வாழைப்பூட இதெல்லாம் இருக்குது.
வாழைப்பூ முருங்கைக்கீரை வடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் பர்டிகுலராக எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சான்ஸே இல்லை. ரசம் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீரக சம்பாவில் வந்து வெஜிடபிள் பிரியாணி நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறது சூப்பராகவே இருக்குது. இங்கே வரும்போது நீங்கள் மறக்காமல் வாழைத்தண்டு சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வயலும் வாழும் உணவகத்தில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த உணவகத்தில் நம்மளுக்கு சமைச்சு தர தொழிலாளி முதலாளி நம்ம கூடவே இருக்காரு. அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த வயலும் வாழும் உணவகம் இது தொடங்குற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆல்ரெடி பேசிக்காகவே நம்ம கேட்டரிங் ஸ்டூடெண்ட் தான் சார். நானும் சரி தம்பியும் சரி 2 பேருமே கேட்டரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஸோ ஓனாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் முத வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கடையாக தான் ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆரம்பிக்கலை. வெறும் பணியாரம், புளி பணியாரம், சட்னி இதை மட்டும் வச்சு தான் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் ஒவ்வொரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பணியாரம், அதுக்கப்புறமா பருத்திப்பால். எனக்கு சொந்த ஊர் வந்து சிவகாசி, அதனால் மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால்னு சொல்லிட்டு அது வீட்டில் மழை நேரத்தில் அம்மா வந்து கேழ்வரகுல ரொட்டி சொல்லுவாங்க, கேப்ப ரொட்டின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக இதில் உள்ளே கொண்டு வந்து அப்படியே சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு 20-25 ஐட்டம் இங்கே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சரிங்க. உங்கள் உணவகத்தில் காலையில், மதியம், ராத்திரி 3 வேளையும் இருக்கா? இல்லை சார், காலையில் இல்லை. ஏன்னா மேன் பவர் பிரச்சனையால் அது இப்போ நம்ம காலையில் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு லஞ்ச் டின்னர் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சரி, மதியத்தில் நீங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? மத்தியான உணவுன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் வெஜிடபிள் பிரியாணி, சாமை அரிசியில் சாம்பார் சாதம், அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. குதிரைவாளி தயிர் சாதம், நம்ம குதிரை போன்ற பழம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குதிரைவாளி வரும் நோயை விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் வரகரிசியில் ரச சாதம் இந்த மாதிரி பண்ணுறது. இது இல்லாமல் மாப்பிள்ளை சம்பாவில் பொங்கல், கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல், இந்த மாதிரி எதுவும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறது அதெல்லாமே. உங்கள் உணவகத்தில் வெறும் லஞ்ச் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. உணவகத்தோட டைமிங்கே கரெக்டாக? மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் சார். இதில் லஞ்ச் உணவுன்னு பார்த்தீங்கன்னா 3-4 மணி வரைக்கும் கூட கண்டினியூவாக இருக்கும். கஸ்டமர் வரதை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. சரி, ராத்திரியிலையும் இருக்கா? இருக்குது. இதே இடத்துல ஆனால் மெனு வந்து வேறு. அது எப்படின்னா தோசை வெரைட்டி, அந்த மாதிரி வாழைப்பூ மசாலா தோசை, காளான் மசாலா தோசை, காலிஃப்ளவர் மசாலா தோசை, அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி தோசை, முடக்கத்தான் தோசை, முருங்கைக்கீரை தோசை, அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியில் தோசை வெரைட்டியாக அந்த மாதிரி வச்சு பண்ணிடுவோம். ஓகே சார். வண்டி கடை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா சார், அதோட லேண்ட்மார்க்கு கரெக்டாக சொல்லுங்களேன், எங்கே? அது வந்து காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் அடையார் சிக்னல் பக்கத்தில் இந்தியன் பேங்க் JFA ஃபர்னிச்சர் ஷோரூம்னு சொல்லுவாங்க. அதாவது 29C பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க சார். அதுக்கு பேக் சைடு, அப்படியே பேக் சைடில் தான் அது நம்ம வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அது ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு சார். அதுவும் இருக்குது, இப்போ இதுவும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பகலில் இருக்குங்களா? ஒன்லி ஈவினிங் மட்டும். அது ஈவினிங் 5:30-6 o'clock ஆயிரும் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுலேருந்து நைட் 10:30 வரைக்கும் இருக்கும். ஓகே சார். இந்த சாத வகைகள் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சார் இருக்குது உணவகத்தில்? இப்போ நம்ம சிறுதானிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளையே இப்போ கேழ்வரகுல பக்கோடா, கேழ்வரகு பொன்னாங்கண்ணி கீரை போட்ட பக்கோடா, வெந்தயத்தில் களி, இது இல்லாமல் மிக்சடு சுண்டல்னு சொல்லிட்டு நவதானிய சுண்டல், அந்த நவக்கிரகத்துக்கு உள்ள பயிர் வகைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லா பயிருமே சேர்ந்து பச்சை பயிறு, கொள்ளு, வேர்க்கடலை, பட்டாணி, மொச்சை, இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து சுண்டல் அது ஒரு இது பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலையில் குளக்கட்டை, அதாவது ஊரில் திருவிழானா பனை ஓலையில் பண்ணுவாங்க. இங்கே இப்போ பனை ஓலை அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதனால் வாழை இலையிலேயே வரகரிசி மாவு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து பவுட்ரு பண்ணி அதில் கடலைப்பருப்பு, பட்டாணி, வேர்க்கடலை, தேங்காய் பருப்பு, இந்த மாதிரி இதெல்லாமே மொத்தமாக வைக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஸ்டீம் பண்ணி அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூடான வாழைப்பூ இது வாழை இலை குளக்கட்டை ரெடி. சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நிறைய பேர் பசங்களுக்காக வாங்கிட்டு போகவும் செய்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. இந்த வயலும் வாழும் உணவகத்தில் திருப்தியாக சாப்பிட்ற இன்னொரு ஃபுட்டீஸும் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த வயலும் வாழும் உணவகம் இந்த ஹோட்டலை பற்றி. இந்த ஹோட்டல் வந்து நான் வந்து நியூவாக வந்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக 2 days தான் ஆச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, என்ன டேஸ்ட்டாகவும் இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. இட்ஸ் குட். ஓகே. நீங்கள் என்ன சார் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தீங்க? நாங்கள் கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கோம், அப்புறம் வந்து சூப்பு, மிளகாத்தான் சூப் ஒன்று சாப்பிட்ருக்கோம், ரச சாதம் சாப்பிட்ருக்கோம்.
ஓகே சார். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே ஓகே, எதுவுமே இது இல்லை, எல்லாமே ஓகே, போத் ஆஃப். சொல்லுங்கள் சார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இது என்னுடைய ஃப்ரெண்டு இவர் கணேஷ், என் பேர் அன்பு. ஓகே. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தார். அவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஆஃபீஸ், நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். சரி. ஸோ அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குப்பா அந்த இடம், சூப்பராக நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குனாரு. ஸோ ஒரு தடவை வாங்க டேஸ்ட் பண்ணலான்ட்டு நானும் அவனும் 2 பேரும் வந்து டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தயிர் சாதம், ஒரு வடை, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டோம். சூப்பு ஃபஸ்ட்டு மெயினாக சாப்பிட்டோம். ஸோ 3 வெரைட்டிஸ் வந்து சூப் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணிட்டோம், எங்கள் பாஸையும் போய்ட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணோம், சார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டர்டே ஈவினிங் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க கடை வந்து க்ளோஸ்ன்ட்டாங்க. ஸோ திரும்ப அகைன் இன்றைக்கி வந்து சாப்பாடே எடுத்துகிட்டு வராமல் சாட்டர்டே வந்துட்டு, நார்மலாக சாட்டர்டே வீக்கெண்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ நேராக இப்போ நம்ம அதர் இதெல்லாம் போனீங்கன்னா பர் ஹெட்டு வந்து 500 rupees மேக்ஸிமம் ஆகும். நான்வெஜ்ஜில் போனீங்கன்னா இங்கே காஸ்ட்டு கம்மியாகிறது இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பெல்லியாக வருது, அந்த மாதிரி ஒரு சில இதுக்காக நாங்கள் ஒரு டயட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த இடம் எங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அவங்க ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தயிர் அது எல்லாமே வரகு, சாமை, ஸோ அந்த மாதிரி ரைஸில் தான் செய்கிறாங்க. இப்போ நார்மல் ரைஸ்னால் நம்ம கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஒன்று டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பர் ஹெட்டுக்கு 100 rupees கணக்கு பண்ணாலும் எல்லா வெரைட்டிஸ் நாங்கள் டச் பண்ணிட்டோம். ஸோ இதே நம்ம வேறு ஹோட்டல் போனால் பர் ஹெட்டுக்கே வந்து 300 rupees ஒன்று தான் நம்ம டச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டயட்டுக்கெலாம் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ பிளேஸும் கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா இதுவாக தான் இருக்குது. நாங்கள் ஏன்னா இந்த பக்கம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம். பட் நல்லா இருக்குது, பிளேஸும் நல்லா இருக்குது. ஸோ அது யங்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம். ஓகே வியூவர்ஸ், இந்த வயலும் வாழ்வும் உணவகத்தில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த சாம்பார் சாதம் ஆகட்டும், ரசம் சாதம் வந்து வரகரிசி ரசம் சாதம் சான்ஸே இல்லை. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான், இயற்கையான ஃபுட்டு, நம்ம கிராமத்து ஃபுட்டு. என்ன கையில் கிளாஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர் கூட பார்த்தீங்கன்னா இலவசம் தான். முழுக்க நம்ம உடம்பை பாதுகாப்பதற்குண்டான வழிமுறைகள்லாம் இந்த உணவகத்தில் இருக்குது. இந்த கோட்ரூபுரம் வரும்போது நீங்கள் மறக்காமல் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குஸ்டிங்கா நீங்கள் பயங்கர கசப்பாக இருக்கு. நிலவேம்பு குடிநீர் தானே சொன்னீங்க? நிலவேம்பு கஷாயமால இருக்கு. செம.